மழை எப்போதும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது. வெம்மையில் உலர்ந்த பூமி மழைக்காக ஏங்கிக் கிடக்கிறது. பெய்யென பெய்யும் மழையே மண்ணையும் மனிதர்களையும் உயிர்ப்பிக்கிறது. மழைதான் மண்ணின் ஜீவாதாரம், மக்களின் வாழ்வாதாரம். ஆனாலும் மழைக்காலம் இனிதாயினும் அதனால் ஏற்படும் சில பக்க விளைவுகள் நமக்கு பதற்றம் தரக்கூடியதாகவே இருக்கின்றன. அதுவும் சமீப காலங்களில் பருவமழைக்காலம் முன்பின் தப்பி எதிர்பாராத நேரங்களில் பெருமழை கொட்டுகிறது. இயல்பை விட அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்படுகிறது. மிக குறைந்த நேரத்தில் அதிக அளவு மழை பெய்வதால் வடிகால்கள் நிரம்பி தண்ணீர் வீடுகளை சூழ்ந்து நிற்கிறது. பல பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் செல்கிறது. அதனால் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்படுகிறது. மழைக்காலத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகளும் முதியவர்களும் தகுந்த பாதுகாப்பு உணர்வோடு இருப்பது முக்கியம். வீட்டில் அத்தியாவசிய பொருட்களின் தொகுப்பை தேவைக்கேற்றாற்போல் இருப்பு வைத்துக் கொள்வது அவசியம். முதியோர், குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள், டயப்பர்கள், பால் பவுடர்கள், உணவுப் பொருட்களையும் போதிய அளவுக்கு வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. சான்றிதழ்கள், சொத்து ஆவணங்கள், அடையாள அட்டைகள், பாஸ்போர்ட்கள், பாடப்புத்தகங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்க வேண்டும். மழைக்காலங்களில் மின்தடை ஏற்படலாம். அதற்கேற்ப பெருமழைக்கான அறிகுறி தோன்றியவுடன் தேவையான குடிநீரை பாத்திரங்களில் சேகரித்து வைத்துக் கொள்வது நல்லது. இடி, மின்னல் ஏற்படக்கூடும் என்பதால் மின் உபகரணங்களை துண்டித்து வைக்க வேண்டும். மின்சார கேபிள்கள், பிளக் பாயிண்டுகளை தொடக்கூடாது. டிவி, ஃபிரிட்ஜ் போன்ற மின் சாதனங்களை மின் பெட்டியோடு தொடர்பை துண்டித்து விட வேண்டும். முடிந்தவரை மழைக்காலங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது. நமக்கு பழக்கமான பாதைகளே கூட ஆபத்துகளை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக வாகனங்களை இயக்கவே கூடாது. மழைக்காலங்களில் சாலைகளில் மின் வயர்கள் அறுந்து விழக்கூடும். விஷ ஜந்துக்கள் வெளியே வரக்கூடும். சாலையின் மையங்களில் இருக்கும் பாதாள சாக்கடை மூடிகள் பெயர்ந்திருக்கலாம். அதனால் மழை பெய்து நீர் வடியும் வரை வீட்டிலேயே இருப்பது பாதுகாப்பு. உங்கள் பகுதியில் வெள்ள எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும். வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்தால் தேவையற்ற சிரமங்களுக்கு ஆளாக நேரிடும். மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் வெள்ளக்காலங்களில் உணவு, தங்கும் வசதியோடு தற்காலிக முகாம்களை உருவாக்குவார்கள். தயங்காமல் அங்கே செல்லலாம். உங்கள் வாகனங்களை பெருமழை தொடங்குவதற்கு முன்பாகவே பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிடுவது முக்கியம். அதேபோல புத்தகங்கள், விலை உயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி விடுங்கள். கர்ப்பிணிகள், ஆம்புலன்ஸ், மருத்துவமனை, மருத்துவர்களின் தொடர்பு எண்களை மனப்பாடமாக வைத்திருப்பது நல்லது. எப்போதும் தக்க துணையுடன் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான உபகரணங்களில் அவர்களின் பெயர்களை எழுதி வைப்பது நல்லது. நீங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள், கழிவுநீர் தொட்டி இருக்கும் இடங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம். மின் வயர்கள் அறுந்து விழுந்தாலோ மின் கம்பங்கள் சாய்ந்தாலோ நமக்கென்ன என்று இருக்காமல் உடனடியாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மழை நேரத்தில் சில பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்படலாம். அதை ஏற்று மக்கள் பொறுமை காக்க வேண்டும். மழைக்காலங்களில் மின் கம்பங்களையோ அதை தாங்கும் கம்பிகளையோ தொடக்கூடாது. அவற்றில் மின்சாரம் பாயலாம். வீடுகளுக்குள் மின்சாரம் புகுந்தால் மெயின் மின்சார சுவிட்சை ஆஃப் செய்துவிட வேண்டும். மின்சாதன பழுது, மின் விபத்து, மின் தடை போன்ற பிரச்சினைகளுக்கு 1912 என்ற கணினி மின்தடை நீக்கும் மையத்தில் புகார் அளிக்கலாம். அல்லது அந்தந்த பகுதி செயற்பொறியாளர் எண்கள் இணையத்தில் தரப்பட்டுள்ளன. அவர்களை அழைத்து தெரிவிக்கலாம். மழைக்காலம் ஆரம்பமானாலே சாதாரண சளி, காய்ச்சல் முதல் டெங்கு ஜுரம், தொற்று நோய்கள் வரை படையெடுக்க ஆரம்பித்துவிடும். நோய்க்கிருமிகள் பரவ மிகவும் சாதகமாக இருக்கும் குளிர்ச்சியான மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலைதான் இதற்கு காரணம். ஆங்காங்கே நீர் தேங்குவதால் கொசு மற்றும் ஈக்கள் மூலம் பரவும் பாதிப்புகளும் அதிகரித்துவிடும். பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் குளிர்ச்சியான சூழ்நிலை சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கும். சளி மற்றும் இருமல் பிரச்சினைகளால் அவதிப்படுவார்கள். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காரணமாகவும் சளி, இருமல் வரும். இந்த பிரச்சினைகள் வராமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கலாம். அடிக்கடி ஆவி பிடிப்பது, மூச்சு பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் சளி, இருமல் பிரச்சினைகளில் இருந்து தப்பிக்கலாம். மழைக்காலத்தில் குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் போது நுரையீரல் மற்றும் தொண்டை பகுதிகளில் எரிச்சல் ஏற்படும். இதனால் தொண்டை கரகரப்பு வரலாம். நெஞ்சு சளி கட்டிக்கொள்ளும். ஆஸ்துமா, நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுவிட மிகவும் சிரமமாக இருக்கும். நெற்றி மற்றும் கன்னங்களில் இருக்கும் சைனஸ் அறைகள் தொற்று காரணமாக பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். இதனால் சைனஸ், தலைவலி வரலாம். காலையில் படுக்கையிலிருந்து எழும்போது பயங்கரமாக தும்மல் வரும். கன்னங்களில் வலி இருக்கும். நுரையீரலில் ஏற்படும் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று போன்றவற்றால் நிமோனியா காய்ச்சல் வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த குழந்தைகள், முதியவர்களுக்கு இந்த காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்.
நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் கொசுக்கள் கட்டாயம் இருக்கும். அதுவும் மழைக்காலத்தில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்திக்கு உதவுகின்றன. இதில் முக்கியமானது மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் கொசு. அனோபில்ஸ் என்ற கொசுதான் மலேரியா காய்ச்சலுக்கு மிக முக்கிய காரணம். இந்த கொசு ஒருவரை கடித்து மற்றவரை கடிக்கும்போது அதன் வழியாக கிருமிகள் பரவி மலேரியா காய்ச்சல் ஏற்படுகிறது. மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி உடலுக்குள் சென்று சாதகமான காலம் வரும் வரை காத்திருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததும் காய்ச்சல் வரும். மலேரியாவுக்கு அடுத்தபடியாக அச்சுறுத்தும் இன்னொரு நோய் டெங்கு. இந்த நோயை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டி கொசு அசுத்தமான நீர்நிலைகளில் வாழாது. எனவே சாக்கடைகளில் இந்த கொசு உற்பத்தி ஆவது இல்லை. வீட்டைச் சுற்றி இருக்கும் தேங்காய் சரடுகள், ஓடுகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றில் தேங்கும் மழை தண்ணீரில் இருந்துதான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. வீட்டைச் சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொண்டாலே டெங்கு காய்ச்சலை தவிர்க்க முடியும். ஃப்ளேவி வைரஸ் என்ற வைரஸ் காரணமாக ஏற்படும் நோய் எல்லோ ஃபீவர். இதுவும் ஏடிஸ் எஜிப்டி கொசு மூலம்தான் பரவுகிறது. காய்ச்சல், தலைவலி, தசைகள் வலி, வாந்தி எடுக்கும்போது ரத்தம் வருவது போன்றவை இந்த காய்ச்சலின் அறிகுறிகள். சிக்குன்குனியா காய்ச்சல் வருவதற்கும் ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுதான் காரணமாக இருக்கிறது. சிக்குன்குனியா வந்தால் காய்ச்சல் மற்றும் உடலில் உள்ள மூட்டு இணைப்புகளில் கடுமையான வலி ஏற்படும். எலியின் சிறுநீர் வழியாக எலிக்காய்ச்சல் பரவுகிறது. இந்த கிருமி தொற்று உள்ள சிறுநீர் மழைநீரில் கலக்கும்போது அது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இதனால் வெளியே சென்று வீடு திரும்பியதும் வெதுவெதுப்பான நீரில் கால்களை நன்கு கழுவ வேண்டும். வீட்டைச் சுற்றி நடப்பதாக இருந்தாலும் காலணி அணியாமல் செல்லக்கூடாது. மழைக்காலத்தில் தண்ணீரில் கழிவுநீர் கலக்க வாய்ப்பு அதிகம். இதனால் காலரா போன்ற வயிற்றுப்போக்கை பரப்பும் கிருமிகள் இந்த பருவத்தில் வேகமாக பரவும். சுகாதாரமற்ற முறையில் தயாரித்து விற்கப்படும் உணவுப் பொருட்களை உண்பதன் மூலமும் ஈ மொய்த்த பொருட்களை சாப்பிடுவதன் மூலமும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இந்த பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தெருவோர உணவுகள் மட்டுமின்றி வீட்டிலும் சுத்தமான உணவு, காய்ச்சி வடிகட்டிய சுத்தமான நீரை பருகவில்லை என்றால் டைபாய்டு காய்ச்சல் வரலாம். மழை காலத்தில் முடிந்தவரை வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தினமும் 2 முறை வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும். அதிக சூடும் ஆபத்து. நன்கு தேய்த்து குளிக்கும்போது நம் உடல் சருமத்தில் இருக்கும் இறந்த செல்கள் நீங்கும். சைனஸ், ஆஸ்துமா முதலான தொந்தரவுகள் உள்ளவர்கள் மருத்துவர் அறிவுரையின் பேரில் தாராளமாக தலைக்கு குளிக்கலாம். தலைக்கு குளித்ததும் உடனடியாக நன்றாக காய வைப்பது அவசியம். காய்ச்சல், சளி, இருமல், நுரையீரல் தொந்தரவுகள் இருப்பவர்களை தவிர அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். ஆடையை நன்றாக துவைத்து பயன்படுத்துவது அவசியம். குறிப்பாக உள்ளாடைகளை தினமும் மாற்ற வேண்டும். பகல் வேளையில் வெயிலில் துணியை துவைத்து உலர்த்தினால்தான் கிருமிகள் அழியும். வருடத்துக்கு ஒரு முறை மருத்துவர்கள் அறிவுரைப்படி இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஃப்ளூ காய்ச்சலிலிருந்து காப்பாற்றும். குழந்தைகளுக்கு நிமோனியா காய்ச்சலை தடுப்பதற்கான தடுப்பூசி போட வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த முதியவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். மழை மற்றும் குளிர்காலத்தில் செரிமானம் சற்று மந்தமாக இருக்கும். இதனால் காரம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். காய்கறி, பழங்களை அதிக அளவில் எடுத்துக் கொள்ளலாம். பழங்களை பகல் வேளையில் சாப்பிட வேண்டும். கொய்யா, மாதுளை, பப்பாளி, ஆப்பிள், அன்னாசி, பேரிக்காய், நெல்லிக்காய், ஆரஞ்சு முதலியனவற்றில் வைட்டமின் சி நிறைவாக உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும். நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்பு, கொழுப்புச்சத்து என அனைத்தும் நிறைந்த சரிவிகித உணவை சாப்பிட வேண்டும். மூலிகை சூப், ரசம், கிரீன் டீ முதலியவற்றை அருந்தலாம். மழைக்காலத்தில் அதிகமாக காஃபி, டீ குடிக்க தோன்றும். ஆனால் அளவுக்கு அதிகமாக அருந்தக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 கப் மட்டுமே காஃபி, டீ அருந்த வேண்டும். சூடாக சத்துமாவு கஞ்சியை வீட்டில் தயாரித்து சாப்பிடலாம். மழைக்காலத்தில் தண்ணீர் தாகம் அதிகம் இருக்காது. அதனால் தண்ணீர் அருந்தாமலேயே இருக்கக்கூடாது. சூப், ரசம், பால், டீ, காஃபி என திரவ உணவுகள் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் அருந்துவது அவசியம். சிறுநீரை அடக்கக்கூடாது. சிறுநீர் கழிக்கும் உணர்வு வந்தால் சிறுநீர் கழிப்பது அவசியம். பள்ளி செல்லும் மாணவர்கள் வீட்டில் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை எடுத்துச் சென்று குடிக்க வேண்டும். வெள்ளம், புயல் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படும் போது பேரிடர் மேலாண்மை மையத்தின் உதவி எண்ணான 1070 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணை அழைத்து உதவி கோரலாம். சென்னை மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையத்தை அழைக்க 1077 என்ற எண்ணை டயல் செய்ய வேண்டும். தகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருந்து பருவமழையை வரவேற்போம். மழைக்காலத்தை கொண்டாடுவோம்.